அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 10 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்கவிருக்கிறோம். ஓய்வூதியம் குறித்து இன்று வெளியாகும் அறிவிப்பு, திருப்பரங்குன்றம் மலையில் கோழி ஆடு பலியிட தடை, தமிழ்நாடு முழுவதும் இன்று வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பாக புதிய அறிவிப்பை முதலமைச்சர் இன்று வெளியிடுவார் என அமைச்சர்கள் உறுதியளித்ததாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் அறிவித்தனர். இந்நிலையில் ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ அமைப்பினரை அமைச்சர்கள் ஏவாவேலு மற்றும் தங்கம் தென்னரசு அடங்கிய குழு தனித்தனியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கோரிக்கை நிறைவேறும் என நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். ஜாக்டோ ஜியோவை பொறுத்தவரை முதல்வர் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அறிவிப்பு வந்த பிறகுதான் சொல்ல முடியும். முதலமைச்சரின் அறிவிப்புக்கு பிறகு போராட்டத்தை கைவிடுவது குறித்து முடிவு செய்யப்படும் என போட்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்தனர். நல்லதாக நீங்கள் அனைவரும் பலனடை விதமாக, இன்னும் சொல்லப்போனால் 23 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் விதமாக அறிவிப்பு செய்வார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். எஞ்சிய கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என அமைச்சர்கள் உறுதியளித்ததாகவும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழா மட்டுமே நடத்த வேண்டும் என்றும் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மலை உச்சியில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அங்கு கந்தூரி விழா நடைபெற தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மலை உச்சியில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழாவிற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஆடு கோழி பலியிடுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆடு கோழி பலியிடப்படாது என்பதால் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தர்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மலை உச்சியில் சந்தனக்கூடு திருவிழாவுக்கு மட்டுமே அனுமதி என்றும் அதில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் மலை அடிவாரத்தில் இருந்து உச்சி வரை அசைவ உணவுகளை கொண்டு செல்லவோ ஆடு கோழிகளை பலியிடவோ தடை விதித்து நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி வழக்கு விசாரணையை வருகின்ற 20ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் ஆருத்ரா தரிசனம் கோலாகலமாக நடைபெற்றது. தாமிரசபா மண்டபத்தில் திருநடன காட்சியில் அருள்பாலித்த நடராஜரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். இதேபோன்று தென்காசி மாவட்டம் குற்றாலநாதர் கோயிலில் திருவாதிரை திருவிழாவையொட்டி ஆருத்ரா தரிசனம் விமரிசையாக நடைபெற்றது. ஆனந்த பைரவி ராகத்தில் நாதஸ்வரம் இசைக்கப்பட பக்தர்கள் மெய்மறந்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவெண்பாவை பாடி இறைவனை தரிசித்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலிலும் திருவாதிரை திருவிழாவையொட்டி பாத தரிசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கோயில் திருவிழாவில் 7 அடி உயர முள்படுக்கையில் ஆடியவாறு மூதாட்டி ஒருவர் அருள்வாக்கு கூறினார். லாடனேந்தல் கிராமத்தில் பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோயிலை 63 வயதான நாகராணி என்பவர் நிர்வகித்து வருகிறார். இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் மண்டல பூஜை நடைபெறும். அப்போது மூதாட்டி நாகராணி 48 நாட்கள் விரதம் இருப்பார். விரதத்தின் இறுதி நாளன்று முள் படுக்கை மீது ஏறி அருள்வாக்கு கூறுவார். அந்த வகையில் இந்த ஆண்டு சுமார் 7 அடி உயரத்திற்கு உடைமுள், கற்றாழை முள், இலந்தை முள் உள்ளிட்டவற்றை கொண்டு அமைக்கப்பட்ட முள்படுக்கையில் ஏறி மூதாட்டி நாகராணி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். கும்மி அடித்து பக்தி பாடல்கள் பாடி கிராம மக்கள் தங்களது பக்தியை வெளிப்படுத்தினர். சிவகங்கை மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் கலந்து கொண்டனர்.
தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மூலம் தமிழ்நாட்டில் 97,37,000 பேர் நீக்கப்பட்டனர். இதையடுத்து தமிழ்நாட்டின் வாக்காளர் எண்ணிக்கை 5,43,00,000 சரிந்துள்ளது. இந்நிலையில் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து டிசம்பர் 27, 28ஆம் தேதிகளில் மாநிலம் முழுவதும் சுமார் 75,000 வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. இதுவரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 7,37,000 பேர், பெயர் நீக்கம் கோரி 9,535 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதையடுத்து இன்றும் நாளையும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. ஜனவரி 1ஆம் தேதியுடன் 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் மற்றும் எஸ்ஐஆர் பணியில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டவர்கள் படிவம் 6ஐ பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். ஜனவரி 18ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்த முகாம்கள் நடத்தப்படும். பின்னர் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த காட்சிகள் தான் இது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி திருச்சியிலிருந்து மதுரை வரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைப்பயணம் மேற்கொள்கிறார். திருச்சி தென்னூரில் நடைபெற்ற தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை பங்கேற்கவில்லை. இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், போதைப்பொருள் நெட்வொர்க்கை ஒழிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒன்றிய அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவங்களை இப்ப வெறுப்பு பேச்சுக்களை பேசியும் இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுகிற விதமாக செயல்படுவதை பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையிலான அவங்களுடைய கொள்கைகளுக்கு நம்ம இந்திய நாட்டை ஒருமைப்பாட்டை அமைதியை சீர்குலைக்கக்கூடிய ஆசாகார வேலையை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சிலர் வம்பு செய்ய சொல்லித் தருவதாக முதலமைச்சர் விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து வைகோவின் நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையில் செல்வதாக கூறிய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க விடாமல் சொந்த கட்சியே முடக்க நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கொள்கை நிலைப்பாடுகளை, அரசியல் செயல்பாடுகளை நீர்த்து போகச் செய்ய கட்சிக்குள் நடக்கும் முயற்சிகள் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸில் எவ்வித கட்டுப்பாடுமற்று தொடரும் உட்கட்சி பிரச்சினைகள் மிகுந்த மனசோர்வை ஏற்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் சித்தாந்த ரீதியான அரசியலை காத்திரமாக முன்னெடுப்பதற்கு பதிலாக வெறும் கூட்டல் கழித்தல்களை மட்டுமே செய்து கொண்டு சிலரின் சுயநலத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தியின் கொள்கை பிடிப்பு அரசியலுக்கு நேரெதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சென்று கொண்டிருப்பதாகவும் ஜோதிமணி சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த கட்சியிலும் நடக்காத வகையில் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் சொந்த கட்சியே தன்னை முடக்குவதாகவும் ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் கோயிலில் தேவையற்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக கூறி காட்டமாக கண்டித்த அமைச்சர் சேகர் பாபு, கோயிலில் மதவெறியை வளர்க்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் கோயில் தேரோட்டத்தின் போது பாரத் மாதா கி ஜெய் என சிலர் முழக்கங்களை எழுப்பினர். இது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு காட்டமாக கடிந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற வெள்ளித்தேரின் வெள்ளோட்டத்தில் அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டார். அப்போது சுசீந்திரம் கோயில் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், ஆன்மீகம் என்பது அறத்தை வளர்ப்பதற்கு தானே தவிர அராஜகத்தை வளர்ப்பதற்கு இல்லை என்றார். அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, சொல்லிக் கொள்கிறார்கள். அது திருக்கோயில் இல்லாமல் வெளியிடத்தில் சொல்லிக் கொண்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த அளவில் தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, இதுதான் எங்களுடைய கொள்கை. அதோடு மட்டுமல்ல, சார்வார்காருடைய பெயரை சொல்லி அவர் வாழ்க என்று கோஷமிடுகின்றார்கள். இது எப்படி ஏற்புடையது? அமைதி காக்கின்ற இடத்தில் மனித நேயத்தை வளர்க்க வேண்டும், மதவெறியை வளர்க்கக்கூடாது. மதத்தை வைத்து பிளவு ஏற்படுத்தும் முயற்சி தமிழ்நாட்டில் பலிக்காது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த எம்ஜிஆரின் பெயரை மறைக்க திமுக அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1981ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழுக்கென்று தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் அண்ணா பிறந்த நாளில் தோற்றுவிக்கப்பட்டது என்று உள்ளதை தவிர அதனை தோற்றுவித்த எம்ஜிஆரின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இணையதள போட்டோ கேலரியில் இருந்த எம்ஜிஆரின் படமும் நீக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். வன்மத்தை கைவிட்டுவிட்டு எம்ஜிஆரின் படத்தை மீண்டும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதேபோல எம்ஜிஆரின் பெயரை மறைக்க முற்படுவது அற்பத்தனமானது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிவிட்டுள்ளார். தமிழ் மொழிக்கு தொண்டாற்றுவதை தனக்கு கிடைத்த வாக்கியமாக கருதிய எம்ஜிஆரின் பெயரும் புகைப்படமும் பல்கலைக்கழக இணையதளத்தில் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். ஆண்டுக்கு 2.5 கோடி ரூபாய் ஊதியத்தில் பணிக்கு சேரவுள்ள 21 வயது இளைஞர் குரோக் செயலிக்கு கட்டுப்பாடு, நகைக்கடையில் கொள்ளை முயற்சி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ஐஐடி ஹைதராபாத்தில் இறுதியாண்டு கணினி அறிவியல் பொறியியல் படிக்கும் 21 வயதான எட்வர்ட் நாதன் வர்கீஸ் வெளிநாட்டு நிறுவனத்தில் 2.5 கோடி ரூபாய் ஆண்டு வருமான தொகுப்பை பெற்று சாதனை படைத்துள்ளார். ஹைதராபாத்தில் பிறந்து வளர்ந்த எட்வர்ட் 2022ஆம் ஆண்டு JEE மெயின்ஸ் மற்றும் அட்வான்ஸில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றார். 2025ஆம் ஆண்டு பொது சேர்க்கை தேர்வில் 99.96% மதிப்பெண் பெற்று தேசிய அளவில் 120வது இடத்தை பிடித்தார். இந்நிலையில் நெதர்லாந்தைச் சேர்ந்த சர்வதேச ட்ரேடிங் நிறுவனமான ஆப்டிவர் ஐஐடி ஹைதராபாத்தில் இருந்து 2 மாத கோடைகால பயிற்சிக்கு 2 தேர்வு செய்தது. அதில் ஒருவரான எட்வர்டுக்கு 2 வாரங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு 6 வார பணித்திட்டத்தில் சேர்க்கப்பட்டார். இந்த காலகட்டத்தில் எட்வர்ட் தனது திறனை வெளிப்படுத்தியதால் அவருக்கு அந்த நிறுவனத்தில் வேலை உறுதி செய்யப்பட்டது. பிளேஸ்மெண்டில் ஆண்டுக்கு 2.5 கோடி ரூபாய் சம்பளத்தில் முழு நேர வேலை வழங்கப்பட்டது. வருகின்ற ஜூலை மாதத்தில் நெதர்லாந்தில் உள்ள இந்நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளர் பணியில் சேர உள்ளார். இதுதான் நேர்காணல் செய்த முதல் மற்றும் ஒரே நிறுவனம் என்று எட்வர்ட் தெரிவித்துள்ளார். ஐஐடி ஹைதராபாத் தொடங்கப்பட்ட 2008ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பிளேஸ்மெண்ட் மூலம் வேலை பெற்றவர்களில் அதிக சம்பளத்தில் பணியை பெற்றவர் என்ற வரலாற்றை எட்வர்ட் படைத்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தின் குரோக் AI தளம் பெண்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து வழங்குவதாக எழுந்துள்ள புகார் தொடர்பாக எக்ஸ் நிறுவனம் 72 மணி நேரத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சிவசேனா உதவு பிரிவின் மாநிலங்களவை உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் குரோக் உரையாடல் தளம் பெண்களின் புகைப்படத்தை ஆபாசமாக காட்டுவது, உடைகளில் மாற்றம் செய்வது போன்ற கட்டளைகளுக்கு பதிலளித்து சித்தரிப்பதாக அவர் புகார் அளித்துள்ளார். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இது தொடர்பாக இந்தியாவுக்கான எக்ஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரிக்கு 4 பக்க கடிதம் எழுதியுள்ளது. அதில் போலியான கணக்குகளை உருவாக்கி பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும் படங்கள், காணொலிகள் உருவாக்கி பகிர்வதை தடுக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்களை உடனடியாக நீக்கவும் வலியுறுத்தியுள்ளது. வரும் 5ஆம் தேதிக்குள் 72 மணி நேரத்தில் இது தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து உரிய விளக்கம் அளிக்க மத்திய அரசு அந்த கடிதத்தில் விளக்கம் கேட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் இந்தூர் மாநகராட்சியில் மாசுபட்ட குடிநீரை பருகி 10 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மாநகராட்சி ஆணையர் உட்பட உயரதிகாரிகள் கூண்டாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட வாகிரத்புரா பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தால் குடிநீர் குழாய்கள் மூலம் வழங்கப்படும் நீரை பருகி 1400க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் பலருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஆகியவை ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் 10 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகத்தில் இருந்த உயரதிகாரிகள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தூர் மாநகராட்சியின் கூடுதல் ஆணையர் ரோஹித் சிசோனியா, தலைமை பொறியாளர் சஞ்சீவ் ஸ்ரீவத்சவா ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநகராட்சி ஆணையர் திலீப் குமார் யாதவ் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் மகன் ரெய்கான் திருமண நிச்சயதார்த்தத்தின் போது எடுத்த புகைப்படத்தினை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பிரியங்கா காந்தி ராபர்ட் வதேரா தம்பதியின் மகனான ரெய்கான் வதேரா தன்னுடன் பள்ளியில் பயின்ற வகுப்பு தோழியான அவிவா பெய்கை மணமுடிக்க உள்ளார். இவர்கள் இருவரும் கடந்த 7 வருடங்களாக காதலித்து வருவதாக தெரிகிறது. அவிவாவின் தந்தை இம்ரான் டெல்லியின் தொழிலதிபர். தாயான நந்திதா பெய்க் பிரபல கட்டிடங்களின் உட்புற வடிவமைப்பாளராக உள்ளார். அவிவாவின் தாயான நந்திதா பெய்க்கும் பிரியங்கா காந்தியும் நீண்டகால நண்பர்கள். இரு குடும்பத்தாரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததை அடுத்து இரு குடும்பத்தினரும் திருமண நிச்சய விழாவை தனிப்பட்ட முறையில் ராஜஸ்தானின் ரதம்போரில் நடத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே திருமண நிச்சய நிகழ்வில் எடுத்துக்கொண்ட படத்தை ரெய்கான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். நிச்சயம் நடந்த நாளன்று இருவரும் சேர்ந்து எடுத்த படம் மற்றும் இருவரது சிறுவயது படம் என 2 படங்களை பகிர்ந்துள்ளார்.